எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து டீனா, என்ன காப்பாத்து ரியா. காட்டுக்கு வந்திருக்கீங்களா? யாரை கேட்டு வந்தீங்க? உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த காட்டை பற்றி தெரியாமல் இந்த காட்டுக்கு நடுவால் வந்து உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது இந்த காட்டுக்கு வர்றக்கு? ஐயோ எங்கடி மௌலி காணோம்? அந்த பேய் மௌலி தூக்கிட்டு போயிருச்சுடி. இப்போ என்னடி பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி நீ சொல்ற மாதிரியே செய்யலாம். சரி வா. எனக்கு தூக்கம் வருதுடி. நான் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துறேன். தெரியல, ஒரே மயக்கமா வருது இந்த டென்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா. ஏய் சீக்கிரமா மௌலியோட அம்மா கால் பண்ணிடி. நம்ம இங்க நடந்ததெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும். இல்லாட்டி நல்லா நம்ம அடி வாங்க போறோம். அதுக்கப்புறம் நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. இப்போ அவங்க தான் இருக்காங்க. சீக்கிரமா கால் பண்ணு. அவங்க மாமா போலீஸ் தானே, அவங்ககிட்ட சொல்லி எப்படியாவது நம்மளை காப்பாத்துறதுக்கு வருவாங்க. சீக்கிரமா கால் பண்ணிடுடினா. சரிடி சீக்கிரமா கால் பண்றேன். ஏன் உன்னோட வாய்ஸ் என்னமோ ஆயிடுச்சு? இவன் என்னடானா மயக்க வருதுங்கிறா. உன் வாய்ஸ் என்னமோ கரகரன் ஆகுது. என்ன ஆகுதுன்னே தெரியலடி. இந்த காட்டுக்குள்ள வந்ததுலேருந்து என்னென்னமோ ஆகுது. சரி நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஹலோ சரஸ்வதி ஆண்டியா? நான் டீனா பேசுகிறேன் ஆண்டி. நான் மௌலியோட ஃப்ரெண்டு டீனா பேசுகிறேன். நாங்கள்லாம் இங்கே கேம்புக்கு வந்தோம்ல, அப்போ என்னென்னமோ நடந்துருச்சு ஆண்டி. இங்கே நாங்கள் ரொம்ப மாட்டிகிட்ருக்கோம். எங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். வாங்க ஆண்டி, யாராவது அனுப்புங்க எங்களுக்கு. உங்கள் போலீஸ் அங்கிள் இருக்காங்களா, அவங்கள அனுப்புங்க ஆண்டி ப்ளீஸ். இங்கே மௌலி வேற பேய் கடத்திட்டு போயிடுச்சு. சாரி ஆண்டி, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நாங்கள் நினைக்கல. எப்படியாவது யாராவது வந்து எங்களை காப்பாற்றுங்க ஆண்டி. எங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. ப்ளீஸ் ஆண்டி. ஹலோ, ஏனுங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. இந்த மௌலி எங்கேயோ காட்டுக்கு போகிறேன்னு போனான். காலையில் வருவான்னு நினச்சா இன்னும் காணோம். இந்த டீனா பொண்ணு வேற கால் பண்ணி என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. சீக்கிரமாக வாங்க. எங்கெங்க போனீங்க? சீக்கிரம் வாங்க. என் புள்ள எங்கேயோ காணாமல் போயிட்டா. நான் என்ன பண்ணுவேன்? இந்த டூருக்கெல்லாம் அனுப்பாமே இருந்திருக்கணும். என்னோட தப்பு தான் இதெல்லாம். என் புள்ள என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கிற இப்போ? என்னாச்சு? நீ தான் அவளை அனுப்பி வச்சு டூருக்கு. இப்போ என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? என்னாச்சு இப்போ சொல்லு. அந்த டீனா கால் பண்ணாங்க. மௌலி ஏதோ பேய் கடத்திட்டு போயிடுச்சுன்னு என்னமோ சொல்கிறா. அதுக்கு தான் சொன்னேன் இந்த காட்டுக்கெல்லாம் போகாதீங்கன்னு. இவங்க யாரும் கேட்கவே இல்லை. லீவ் எக்ஸாம் முடிஞ்சது, போயிட்டு வந்துடுவோம், ஒரே நைட்டு தான், காலையில் வந்துடுவோன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு. என்னங்க பண்ணுறது இப்போது? சீக்கிரமாக போலீஸ் கால் பண்ணுங்கள். மாமா கால் பண்ணி யாரையாவது அனுப்புங்க. சீக்கிரம் தான் பண்ணுங்க. ஐயோ சரி இரு, நான் ஏதோ ட்ரை பண்ணுறேன். நான் போலீஸ் மாமா கால் பண்ணி பார்க்குறேன். இது எப்படியாவது அவங்க கண்டுபிடிச்சலாம். நீ கவலைப்படாமல் இரு சரியா? என்னங்க யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. போய் பாருங்க சீக்கிரம். யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. சரி இரு, நீ பதட்டப்படாத. நான் போய் பார்க்குறேன் சரியா? வெயிட் பண்ணு. அடடே சேகர், நீயா? இப்போதான் நான் உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீயே வந்துட்டியே. வாப்பா வா. ஆமாண்ணே, டியூட்டியில் இருந்தேன். சரி உங்களையும் அக்காவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த வழியில் தான் வந்தேன். சரி உங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மௌலி எங்கே காணோம்? இல்லைப்பா, இங்கே யாரும் நல்லா இல்லை. குழந்தைகள்லாம் கேம்பிங்க்கு அனுப்பி வச்சோம். ஆனால் இன்னும் யாருமே திரும்பி வரவே இல்லைப்பா. அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி மௌலி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, பேய் கடத்திட்டு போயிடுச்சு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறாங்க. எங்களுக்கு ஒரே பயமாக இருக்குப்பா. என்ன பண்ணுறேன்னே தெரில. நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும். என்னென்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. சரி எந்த இடத்துக்கு போனாங்க அவங்க கேம்பிங்க்கு? எதுக்கு அனுப்பி வச்சிங்க குழந்தைகளை மட்டும் தனியாக? எங்கே அனுப்பி வச்சிங்க? எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுங்க. நான் சீக்கிரமாக என்ன பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரமாக. இங்கே தாப்பா கொல்லிமலைன்னு ஒரு மலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. என்னமோ கேம்பிங் பண்ணுறேன் முதல்லலாம் போயிருக்காங்க, அடிக்கடி போவாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சோம். ஆனால் இப்படி ஆகும்னு நினைக்கலையேப்பா. கொல்லிமலை இப்போல்லாம் யாருன்னே போகிறா? அங்கெல்லாம் ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் எதுக்கு அனுப்புறீங்க? சரி விடுங்க, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரே கவலையாக இருக்குதுடா சேகர். எப்படியாவது பொண்ணுங்களை கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பா. சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுப்பா. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. உங்கள் அக்கா வேறு அழுதுகிட்டே இருக்கா. சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். மற்ற பேரண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி சொல்லணும். அப்போ தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த காட்டுக்கு போய் அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கணுப்பா. சரிண்ணே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. மற்ற பேரண்ட்ஸோட நம்பர்லாம் எனக்கே கொடுத்துருங்க. நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. நானே அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் எல்லோரும் வீட்லேயே இருங்க. நீங்கள் யாரும் காட்டுக்கு வர வேண்டாம். நாங்கள் யாராவது ஆள் அனுப்பியோ இல்லை நானே நேரில் போய் கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் அமைதியாக இருங்க சரியா? ஹே ரேச்சல், இப்போ என்னடி பண்ணுறது? நீ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியா இல்லையா ஆண்டிக்கு? ஆமாடி, நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சீக்கிரமாகவே இங்கே யாராவது இங்கே வருவாங்க நம்மளை காப்பாற்றுறக்கு. மழை வேற விடவே மாட்டேங்குது. நம்ம டென்ட்டுக்குள்ளேயே இப்படியே எவ்வளோ நிரண்டி இருக்கிறது. எனக்கு ஒரே பயமாக இருக்குடி.
என்னடி டீனா, நீ தான் இந்த கேங்லேயே தைரியமான ஆள். நீ ஒன்றுமே பேசாமல் இருக்க, எப்படி இங்கேன்னு தப்பிக்கிறது? நம்மளே காட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா? எப்படியாவது மௌலி நம்ம கண்டுபிடிக்கணும்டி, நம்மளே போய் தேடி பார்க்கலாம். எவ்வளோ நேரம் நம்ம இந்த டென்ட்டுக்குள்ளேயே இருக்கிறதுடி? நான் தைரியமான பொண்ணு தாண்டி, ஆனால் இப்போ மௌலி இல்லாதப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எப்படி அவளை கண்டுபிடிக்க போகிறோம்னு எனக்கு தெரியல. அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். சரிடி, நம்ம கொடை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, நம்ம காட்டுக்குள்ளே போய் கண்டுபிடிக்கலாம். சரி வாங்க கிளம்பலாம். ஓகேடி, நம்ம எப்படியாவது மௌலி கண்டுபிடிக்கணும். இந்த லைட்டு எல்லாம் எடுத்துக்கோங்க, டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அம்பர்லா 3 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டென்ட்டுக்குள்ளே லைட்டு கேண்டில் ஏற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம திரும்பி வரும்போது நம்மளுக்கு வெளிச்சம் வேணும், அப்போ தான் நம்ம டென்ட்டை கண்டுபிடிக்க முடியும் இந்த இருட்டில். ஸோ நம்மளாம் தயாராகியாச்சு, இனி நம்ம அவளை போய் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஏய் டீனா, நீ பேசும்போது பேக்ரவுண்டில் என்னமோ பாட்டு சத்தம் கேட்குதுடி. எங்கேருந்து வருதுன்னே தெரிலடி இந்த பாட்டு சத்தம். சரிடி, வளன்னு டென்ட்டுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காதீங்க, வாங்க சீக்கிரம் போய் மௌலி கண்டுபிடிக்கலாம். அவள் என்ன பண்ணுறா? முதல்ல அவள் ரொம்ப பயந்துக்குவா. இப்போ எப்படி இருக்கா? அழுதுட்டுருக்காளா? மயக்கத்தில் இருக்காளா? ஒன்றுமே எனக்கு புரியல. சீக்கிரம் வாங்க போகலாம். ஓகேடி, நம்ம இப்போ டென்ட்டுக்கு வெளியே வந்துட்டோம். இப்போ எங்கேருந்து பார்த்தாலும் நம்ம டென்ட் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்ம ஃபுல்லாக உள்ள கேண்டிலெல்லாம் ஏற்றி வச்சுருக்கோம். ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம நடந்து போகலாம். எல்லோரும் ஒட்டுக்கா போகணும், தனித்தனியாக யாரும் போயிடாதீங்க. தனியாக போனீங்கன்னா நம்ம வந்து காணாமல் போயிடுவோம். அதனால எல்லாம் ஒட்டுக்காவே போகலாம், வாங்க. ஓகேவா? ஹே ரேச்சல், என்னடி நீ பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்க? என்னடி அவன் நடந்து போகிறான், அம்பரில் அப்படியே நிற்கிது. என்னடி நடக்குது இந்த காட்டுக்குள்ளே? எல்லாமே ஒரே மர்மமாக இருக்குடி. சரியான மர்மக்காடாக இருக்கும் போல இருக்குடி இது. சரி விட்டுடி, இந்த கொடையை வேண்டாம், கொடையா முக்கியம். முதல் வா, அவளை போய் ஃபாலோ பண்ணலாம். சீக்கிரம் வா. ஹே ரியா, டீனா, எங்கடி போனீங்க என்னை விட்டுட்டு? நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இது என்னென்னு தெரியலடி, என்னமோ பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. ஏதோ ஒரு நுழைவு வாயில் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்க்கலாண்டி. இதுக்குள்ளே என்னமோ ஒரு வில்லேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வாங்கடி போய் பார்க்கலாம். சரியா போச்சுடி, நீ தான் எங்களை விட்டுட்டு போனேன், இப்போ நீ எங்களை சொல்கிறியா? சரி ஓகே, எப்படியோ நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது என்னென்னு தெரியல, மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, டார்ச் லைட் இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. என்னமோ ஸ்டெப்பெல்லாம் இருக்குது, சீக்கிரமாக வாங்க போய் பார்க்கலாம். சரி வாங்கடி, நீங்கள் எப்போ பாரு பேசுகிறக்க ஆரம்பிச்சா பேசிகிட்டே இருப்பீங்க. சீக்கிரம் வாங்க, அதுக்கு அந்த நுழைவாயிலுக்குள்ளே போகலாம். சீக்கிரம் வாங்க. இங்கே பாருங்கடி, நான் 3 பேர் ஒட்டுக்காவே தான் இருக்கணும். யாரும் தனியாக போயிடாதீங்க. நான் அப்படியே தனியாக நடந்து போயிட்டேன், நானே போகலடி. என்னமோ என்னை போக வச்சிருச்சு. அதனால் 3 பேர் ஒட்டுக்காவே போகலாம். வாங்க போகலாம். ஓகேவா? என்னடி இது ஒரு பெரிய பழைய வில்லேஜ் மாதிரி இருக்குது. ரொம்பவே பயமாக இருக்குடி. இங்கே யாருமே நடமாட்டமே இல்லடி. என்னடி இது இப்படி இருக்குது? இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்போ இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது? இருடி, இப்போ தானே உள்ளே வந்திருக்கோம். ஒருவேளை மௌலி இங்கே எங்கேயாவது ஒளிச்சு வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். வெயிட் பண்ணிடி. யாரு நீங்கள்லாம்? எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? இந்த வில்லேஜில் யாருமே இருக்க மாட்டாங்களே, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்கெல்லாம் யாரு? பார்க்க சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கீங்க, இங்க வந்து மாட்டிட்டு இருக்கீங்க. காட்டுக்குள்ளே யாருமே இல்லை, இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் மட்டும் இங்கே இருக்கீங்க. நீங்களும் வயசானவங்க தானே, உங்களை யார் இங்கே பார்த்துப்பா? நீங்கள் எதுக்கு இந்த நடுக்காட்டில் இந்த யாருமே இல்லாத ஒரு வில்லேஜில் தனியாக இருக்கீங்க? நீங்கள் ஃபஸ்ட் யாருன்னு சொல்லுங்கள். பாப்பா, நீ ரொம்ப வாயாடி தான் போ, நல்லாவே பேசுறியே. சரி, இந்த காடு ஒரு பேய் காடு. இந்த காட்டில் நான் ரொம்ப வருஷமாக வாழ்கிறேன். என்னோட வீடு இங்கே தான் இருக்குது, தெரிஞ்சுதா? இந்த வீட்டிலேருந்து நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆனால் இந்த வீட்டிலேருந்து என்னை யாரும் விரட்டவும் முடியாது. நீங்கள் தான் புதுசாக இங்கே வந்து மாட்டிகிட்ருக்கீங்க, ஒழுங்காக தப்பிச்சு போயிருங்க. தாத்தா சாரி தாத்தா, அவளுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு காணாமல் போயிட்டா, அவளை தேடி தான் நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே அலைஞ்சிட்ருக்கோம். மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த காட்டுக்குள்ளே நடந்து வரும்போது இந்த வில்லேஜ் பார்த்தோம், இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரே பயமாக இருக்குது எங்களுக்கு, ப்ளீஸ் தாத்தா. அப்பாடா, மழை நின்றுச்சுடி, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. சரி, இனி நம்ம சீக்கிரமாக போய் தேடலான்னு நினைக்கிறேன், வாங்க. அந்த ஓட்டு மேலே ஒரு கருப்பு பூனை போச்சுடி, எனக்கு பயமாக இருக்குடி. அது எங்கே போகுதுன்னு தெரியல, அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. நம்மளை பார்த்து முறைக்குதுடி அது. சரி, நான் உங்களுக்காக வழி சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டை வேற காணோன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இப்படியே இந்த வில்லேஜ் தாண்டி உள்ளே போனீங்கன்னா ஒரு பழைய கோயில் மாதிரி இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். ஓகேவா? அங்கே தான் உங்களோட ஃப்ரெண்டு ஒளிஞ்சிருப்பான்னு எனக்கு தோணுது. இல்லாட்டி யாராவது அவளை மறைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் கண்டுபிடிங்க, புரியுதா? இந்த வில்லேஜ் ஒரு சாபம் வாங்கின வில்லேஜ். அந்த கோயிலுக்கும் இந்த வில்லேஜுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அந்த கோயிலில் இருக்கிறவங்க தான் இந்த வில்லேஜுக்கு சாபம் விட்டு இந்த மாதிரி இந்த வில்லேஜே அழிஞ்சு போச்சு. யாருமே இங்கே வாழ முடியாத மாதிரி அழிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்கு நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க. சீக்கிரமாக அந்த கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு. கண்டிப்பாக நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறோம். போகிற வழியில் ஏதாவது ஆறு ஏதாவது இருக்குமா? ரொம்ப தண்ணி தாக அடிக்குது, குடிக்கிறதுக்கு ஏதாவது தண்ணி வேணும், ஏதாவது வேணும் எங்களுக்கு.
ஆமாம், நீங்கள் போகிற வழியில் ஒரு ஆறு ஓடும். ஆனால் அது நல்ல தண்ணி தான், நீங்கள் குடிச்சுக்கலாம். நீங்கள் அந்த தண்ணியில் குடித்தா உங்களுக்கு வந்து எந்த ஒரு மாந்திரிகமும் உங்களை வந்து அட்டாக் பண்ணாது. அதனால் அந்த தண்ணி வந்து நீங்கள் குடிச்சிட்டு தலையில் தெளிச்சிட்டு அந்த கோயிலுக்கு சீக்கிரமாக கிளம்புங்க சீக்கிரம். அப்பாடா, எப்படியோ காட்டுக்குள்ளேருந்து நம்ம இந்த ஆற்றுக்கு வந்துட்டோம். சரி வாங்கடி, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இந்த தண்ணியில் தொளிச்சுக்க சொன்னார்ல அந்த தாத்தா, நம்ம தலை மேலே தொளிச்சிட்டா நம்மளை எந்த தீய சக்தி தொடாது. சீக்கிரம் வாங்க, சீக்கிரமாக தண்ணி குடிக்கலாம். என்னடி இது இன்னொரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு, அந்த வில்லேஜ் என்ட்ரன்ஸ் மாதிரி இதுவும் இருக்கே, இது என்னன்னு தெரியலையே. இது வில்லேஜ் என்ட்ரன்ஸ் இல்லடி, இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். அந்த தாத்தா சொன்னார்ல, நம்ம இப்படி அந்த ஆற்றுக்கிட்ட தான் அந்த கோயில் இருக்குன்னு அந்த தாத்தா சொன்னார். கரெக்டாக அதே மாதிரி இருக்குது. சரி வாங்க, அந்த கோயிலுக்குள்ளே போய் இப்போ பார்க்கலாம். நம்ம 3 பேரும் ஒட்டுக்கா தாண்டி போகணும். கை பிடிச்சிட்டு உள்ளே போகலாம். அந்த டெம்பிளுக்குள்ளே போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த டெம்பிள் போல இருக்குடி. ரொம்ப பழமையான டெம்பிளாக இருக்கும் போல இருக்கே. இங்கேயும் மணி அடிக்கணுமா சத்தம் கேட்குதுடி. ஒருவேளை கோயிலுக்குள்ளே தான் அடிக்குதோ என்னமோ. எப்படி இந்த காட்டுக்குள்ளே யாருமே இல்லை, பூசாரிக்கிது இருப்பாங்களோ? எப்படி தனியாக அதுவே மணி அடிக்குது? இது ரொம்ப பழைய கோயிலாக இருக்கும் போல இருக்குடி, பாலடைஞ்சிருக்குடி. யாருமே இதை மெயின்டைன் பண்ணுறதே இல்லை போல இருக்குது. இந்த கோயிலுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. அந்த வில்லேஜ் அப்படி இருக்குது, இந்த கோயில் அப்படி இருக்குது. இதில் என்ன தான் மர்மம் இருக்குன்னு தெரியலையே. இப்போ நம்ம மௌலி எங்கேன்னு போய் தேடுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடி. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. யாரடி இது? இந்த பொம்பளை பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்குது. இன்னமும் விளக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கடி. யாரடி இந்த பொம்பளை? வாங்கடி, இங்கேருந்து ஓடிடலாம். சீக்கிரம் வாங்க. இது ஏதோ அந்த கோயிலுக்குள்ளேருந்து வந்ததா என்னன்னே தெரியலையடி. இதை பார்த்தாலே பயமாக இருக்கேடி. எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்கள் ஃப்ரெண்டை தேடி வந்தீங்களா? அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். டீனா, ரேச்சல், ரியா, என்னை காப்பாத்துங்க. என்னை இங்கே அடைச்சி வச்சிருக்காங்க. நான் தப்பிச்சிட்டேன், என்னை காப்பாத்துங்க. சீக்கிரம் வாங்க.